அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கவிஞர் பிருந்தா சாரதி இன்றைக்கு அவர் திரைப்படத்துறையில் படங்களுக்கு உரையாடல்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய தொடக்க காலத்திலிருந்து இன்று வரையில் அவர் ஒரு கவிஞராக இருக்கிறார் என்பது மிக முதன்மையானது. கும்பகோணத்தில் நான் 80களில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பே அவரை அறிவேன். அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கவிதைகள் மேலும் மேலும் மெருகேறி கொண்டிருக்கின்றன. அண்மையில் அவருடைய அந்த ஹைக்கூ கவிதைகளை பற்றி பேராசிரியர் லீலா அவர்கள் ஆய்வு செய்து ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த ஹைக்கூ தூண்டிலில் ஜென் தத்துவம் என்று அந்த புத்தகத்திற்கு பெயர். அந்த வடிவம் ஹைக்கூ, அதில் வந்து சிக்குகிற மீன்கள் ஜென் தத்துவங்கள் என்று எழுதியிருக்கிறார். பிருந்தா சாரதி மிகச் சுருக்கமாக மிக கூர்மையாக எழுதுகிற ஆற்றல் உடையவர். அவருடைய அந்த கவிதைகளிலிருந்து ஒன்றிரண்டை நாம் எடுத்து பார்த்தால் கவிதை எத்தனை பெரிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடியது என்பதை நாம் உணரலாம். கவிதை அழகிற்காக என்று ஒன்றை நாம் முதலில் பார்க்கலாம். ஒரு கவிதையை அவர் இப்படி எழுதியிருக்கிறார். வானில் பறந்தபடியே ஏரியில் நீந்தி கொண்டிருக்கின்றன. இந்த முதல் 2 வரிகளை படித்தவுடன் கூட இது என்ன என்கிற குழப்பம் நமக்கு இருக்கும். வானில் பறந்தபடியே ஏரியில் நீந்தி கொண்டிருக்கின்றன. எப்படி பறந்து கொண்டும் நீந்தி கொண்டும் இருக்க வேண்டும்? 3வது வரி விடை சொல்லுகிறது. வானில் பறந்தபடியே ஏரியில் நீந்தி கொண்டிருக்கின்றன பறவைகள் என்பது அந்த கவிதை. அவை வானத்திலே தான் பறந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் அந்த ஏரியிலே பறப்பது போல அதனுடைய வடிவம் எதிரொலி இங்கே தெரிகிறது என்பதை மிக அழகாக ஒரு கவித்துவத்தோடு சொல்லுகிற, மிக உயரத்திலே பறக்கிற பறவைகள் மிக பள்ளத்திலே ஏரியிலேயும் நீந்தி கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றம் வருகிறது. இப்படித்தான் சில நேரங்களில் வாழ்க்கையில் சில தோற்றங்கள் அமையும் என்று இந்த கவிதை சொல்கிறது. அடுத்த கவிதை மிக பளிச்சென்று ஓர் அறிவுரையை நமக்கு தருகிறது. யாரெல்லாம் படித்தவர்கள் அறிவாளிகள் என்று தங்களை கருதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சட்டென்று ஒரு கருத்தை அந்த 3 வரிகள் சொல்கின்றன. நீ ஒரு விளக்கென்றால் இன்னொரு விளக்கை ஏற்றிவை. அவ்வளவுதான் கவிதை. நீ ஒரு விளக்கென்றால் இன்னொரு விளக்கை ஏற்றிவை. ஒரு மெழுகுவர்த்தி இருக்கிறதென்றால் மெழுகுவர்த்தியினுடைய பயன்கள் வெறும் ஒளியை தருவது மட்டுமல்ல, ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு நம்மால் 100 மெழுகுவர்த்திகளை ஏற்றிவிட முடியும். எனவே மெழுகுவர்த்தியின் பயன் தான் அணைவதற்குள் இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பது தான் என்றால், ஒரு அறிவாளியினுடைய இலக்கு தன் வாழ்நாள் முடிவதற்குள் இன்னும் பல அறிவாளிகளை உருவாக்கிவிட வேண்டும் என்பதில் தான் இருக்கிறது. அல்லது மேலும் பல அறிவாளிகளை யார் உருவாக்குகிறானோ அவன்தான் அடிப்படையில் அறிவாளி என்கிற புரிதலும் இந்த கவிதையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இது ஒரு ஜென் தத்துவம். நீ ஒரு விளக்கென்றால் இன்னொரு விளக்கை ஏற்றிவை என்பதாக அந்த வரிகள் இருக்கின்றன. இன்னொரு கவிதையில் பார்க்கிற போது 3 வரிகள் என்ன சொல்ல வருகிறது, அதற்குள் எத்தனை பொருள்கள் இருக்கின்றன என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. அது ஒரு ஜென் தத்துவத்தினுடைய ஆழமான செய்தியை கொண்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் நாம் இயல்பாக தெரிந்து வைத்திருக்கிற ஒரு செய்தி தான். ஆனால் அதற்குள் கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான விளக்கங்கள் இருக்கின்றன. அந்த கவிதை 3 வரி இப்படி இருக்கிறது. பயணிகள் கரையேறிவிட்டார்கள். படகோட்டி ஓய்வெடுக்கிறான். நீரில் தத்தளிக்கிறது படகு. இது ஒரு சாதாரண செய்தி தானே. ஒரு படகில் இன்னொரு கரைக்கு சேர்ந்த பிறகு பயணிகள் கரையேறி விடுவார்கள். கொஞ்ச நேரம் களைப்பாக இருந்தால் ஒரு படகோட்டி ஓய்வெடுத்து கொள்ளுவான். அந்த ஏரியிலே நிற்கிற அந்த படகு தத்தளித்து கொண்டிருக்கும். இவை சாதாரணமான செய்தி தானே என்று தோன்றும். ஆனால் இது ஒரு உருவக கவிதை. ஒரு கேள்வி இருக்கிறது. அன்றைக்கு கரையேறிவிட்ட பயணிகள் யார்? ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற படகோட்டி யார்? தத்தளிக்கிற படகு எதனுடைய உருவகம் என்று கேள்வி இருக்கிறது. இதற்கு நாம் நூற்றுக்கணக்கான விடைகளை சொல்லலாம். இந்த 3 வரிகளை சொல்லிவிட்டு இந்த 3ம் எதை எதை உருவகமாக கொண்டிருக்கிறது என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லுவார்கள். பயணிகள் கரையேறிவிட்டார்கள். உயிர் இந்த உலகை விட்டு நம்மை விட்டு பிரிந்து விட்டது. படகோட்டி ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான். உயிர் பிரிந்து விட்டது. உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. நீரில் தத்தளிக்கிறது படகு. ஆனால் வாழ்க்கை இன்னமும் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று பொருள் கொள்ளலாம். வேறு வேறு விதமாக 100 விதமான பொருள்களை இந்த 3 வரிகளில் இருந்து கொள்ளலாம்.
எனவே தான் இந்த ஹைக்கூ தூண்டிலில் ஒரு ஜென் தத்துவம் சிக்கியிருக்கிறது என்று அந்த புத்தகம் சொல்கிறது.